இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நேற்றைய தினத்துடைய தொடர்ச்சியை இந்த நாளில் தியானிக்கும்படியாக கர்த்தரை பாராட்டின இந்த தருணத்திற்காக கர்த்தரை உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். புத்திமானாய், உண்மையாய், ஞானமாய், ஜெயமுள்ள ஒரு ஜீவிதமாக ஜீவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த 2 நாட்களாக நாம் அதை தியானித்து கொண்டு வருகிறோம். 3ஆம் நாள் நாம் நேற்றைய தினத்திலே ஒரு நல்ல புத்திமானாய் நடந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லிய ஆலோசனை. இங்கு தேவன் ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையை நாம் இங்கே வாசிப்போம், கேட்கிறேன். 1ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். நான் முதல் நாள் வாசித்த அந்த வசனத்தை மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். மோசைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை நீ அழைத்து கொண்டு எனக்கு பலி செலுத்தும்படியாக நீ அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அவனை அழைக்கும் போது அவன் மறுத்தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சென்றான். ஆனால் அந்த இடங்களில் புறப்பட்ட எல்லா புருஷர்களும் கானானை சுதந்திரிக்க விடலை. யோசுவா காலேப்பை தவிர்த்து வேறு ஒருவரும் புருஷர்களாய் புறப்பட்ட யாரும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை என்று சொல்லி பல ஆதார வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. இந்த யோசுவாவின் நாட்களில் மோசே மரித்து போய்விட்டான். யோசுவாவின் நாட்களில் யோசுவாவை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். இந்த தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிடுவாய். இந்த யோசுவா யாரென்றால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒரு யோசுவா. மோசே தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக, தேவனோடு கூட பேசும்படியாக போனாலும் பாதி மலையிலே கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற ஒரு யோசுவா. சிறு பிரயாயம் முதற்கொண்டே மோசையை பார்த்து கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு யோசுவாவை ஆண்டவர் தேவஜனங்களுக்கு தேசத்தை பங்கிடும்படியாக அழைக்கிறார். அழைக்கும் போது இத்தனை தாளந்துகள் இருந்தாலும், இத்தனை கிருபைகள் இருந்தாலும், தேவனை குறித்த தேடுதல் இத்தனை இருந்தாலும் அவனுக்கு சில நியமங்களை கொடுக்கிறார். நாம் ஏற்கனவே பல இடங்களில் நாம் கேட்டிருப்போம், தியானித்திருப்போம். ஆனால் வேறொரு கோணத்தில் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அங்கு வாசிக்கிறோம் 7ஆம் வசனம், யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறமா நீ விலகாத, வலது இடதுபுறமா நீ சாஞ்சிராத. வலப்பக்கமோ இடப்பக்கமோ வேத வசனத்தை தவிர்த்து உன்னுடைய பார்வை வேறு எங்கும் சென்று விடக்கூடாது. நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறதுல நீ ரொம்ப கரிசனையோடு இருக்க வேண்டும். அப்போதான் நீ பங்கிட முடியும். அப்போதான் நான் உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்த முடியும். அப்போதான் ஒருவன் உன்னை எதிர்த்திருக்க முடியாது என்று சொல்லி. ஏன்னா தவறிய போது ஆயிப்பட்டணத்தில் இவர்கள் தோற்ற நிலையும் குறித்து நாம் யோசுவா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். யோர்தானை கடந்து வந்தார்கள், எரிகோவை ஜெயித்தார்கள். ஆனால் ஆயிப்பட்டணம் சிறு பட்டணத்திலே தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக செய்ததனால் தோற்று போன அனுபவங்களையும் வேதம் சுட்டி காட்டுகிறது. நான் தயவாக சொல்லுகிறேன், தேவன் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை கொடுத்தார் என்றால் இந்த மனிதனை மிகவும் நேசித்து தான் கொடுக்கிறார். நல்லது. ஆனால் பிரமாணத்தின்படி, நியமத்தின்படி சொல்லுகிறார், வலது இடதுபுறம் நீ சாயாதே. என் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, நீதிமொழிகளின் புத்தகத்திலே அங்கு அழகாக சில வார்த்தைகள் அங்கு அழகாக எழுதப்பட்டிருக்கும். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அங்கு அழகாக வலது இடதுபுறம் சாயக்கூடாது, எப்படி நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆக்கியோன் அழகாக தன்னுடைய புத்தகத்திலே அழகாக எழுதுகிறார். என்ன? 23ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தொன்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது இடதுபுறமாக சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. இங்கே இந்த ஆக்கியோன் வலது இடதுபுறம் சாயக்கூடாது என்பதை
தெளிவாக இவர் அழகாக எழுதுகிறார். எப்படியா? உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. யோபு சொல்லுகிறான், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்க ஒரு கன்னிகையின் மீது நான் நினைவாய் இருப்பது எப்படி? அங்க நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோமே, 4ஆம் அதிகாரம் 23 27 வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்கிறோமே, கண்களை நாம் வலது இடதுபுறம் சாய விட்டு விடக்கூடாது. நியாயப்பிரமாண புத்தகம், வேத புத்தகம், பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடியே வாழ வேண்டும் என்றால், அன்பு வாலிப பிள்ளைகளே, அன்பு ஊழியர்களே, நம்முடைய கண்களை வேத வசனத்தை தவிர்த்து வாழ்க்கையில வேறு எங்கேயும் எதின் மீதும் ஈர்ப்பாக நாம் பார்த்து விட வேண்டாம், எதின் மீதும் பதிய வைத்து விட வேண்டாம். கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுப்போம். அதற்கு முந்தின வார்த்தை அழகாக அவர் சொல்லுகிறார், உன் வாயின் தார்மார்களை உன்னை விட்டு அகற்று. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் பேசுகிறதற்கு அவனுக்கு தகுதி கிடையாது. எதையும் பேசி எப்படியும் இருந்து விடலாம், எப்படியும் கேலி கிண்டல் பேசி இருந்து விடலாம் என்று சொல்லி ஆவிக்குரியவனுக்கு அது தகுதியாக இருக்காது. நம்முடைய வாய் உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாயை வலது இடதுபுறம் சாயாதபடி காத்துக்கொள்வோம். நம்முடைய கண்களை வலது இடதுபுறம் சாயாதபடி நாம் காத்துக்கொள்வோம். அடுத்து சொல்லுகிறார், உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். அதை முடிக்கும் போது இப்படியாக முடிக்கிறார், உன் கால் தீமைக்கு விலகி இருப்பதாக. தீமைக்கு விலகி இருப்பதாக. நம்முடைய கால்கள், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் பார்க்க அவனுக்கு தகுதி அல்ல, ஆவிக்குரியவனுக்கு எல்லாவற்றையும் பேச அவனுக்கு தகுதி அல்ல, ஆவிக்குரியவன் எல்லா இடத்திற்கும் செல்வதற்கு அவனுக்கு தகுதி அல்ல. நாம் எங்கு நின்று கொண்டிருக்கிறோம்? சங்கீதம் 1 எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நீங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு பரியாசம் செய்கிறோமா? வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு பரியாசம் செய்கிறோமா? கர்த்தர் காண்கிறார். நான் எச்சரிப்போடு கூட சொல்லுகிறேன், புத்தியற்ற வாழ்க்கையில தோற்று போவதற்கு காரணம் நாம் வலது இடதுபுறமாக சாய்ந்து விடுகிறோம். நம்முடைய செய்திகளை சரியாக தேவனுக்கு ஒப்புவிப்பதல்ல. தயவாக தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில ஜெய ஜீவிதம் ஜீவிக்க வேண்டும் என்றால், புத்திமானாய் நடக்க வேண்டும் என்றால், வலது இடதுபுறம் சாயாத ஒரு அனுபவம் கர்த்தர் நமக்கு தர வேண்டும். நான் எல்லாவற்றையும் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் பேச மாட்டேன் ஆண்டவரே, இனி வீண் வார்த்தைகளின் வாயில அலப்ப மாட்டேன் ஆண்டவரே. நீதிமானை குறித்து, கர்த்தருடைய பருவத்தில் இருக்கக்கூடிய தேவ ஜனத்தை குறித்து சங்கீதத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம், யாருடைய பருவத்தில் ஏறுவான் என்று சொல்லி. அதில் ஒரு வார்த்தை வரும், ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது, நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நாம் எங்கு நின்று கொண்டிருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் வைத்திருக்கிறோம், எது நமக்கு தகுதி என்பதை நாம் புரிந்து கொண்டு விளக்க வேண்டிய தீர்ப்பான காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி விடும்போது, நான் ஒன்று சொல்லுவேன், உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் உங்களை நிரப்புவதற்கு போதுமானதாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். தகப்பனே, உங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உள்ளபடியே மனதார துதிக்கிறேன்ப்பா, மனதார. தெய்வம் ஆண்டவரே, ஒரு மனிதனுக்கு புத்தியாய் நடப்பதற்கு ஆலோசனை கொடுத்தீர் அல்லவா? அந்த மனிதன் வலது இடதுபுறம் சாயக்கூடாது என்பதை நீர் அழுத்தமாக ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர். இன்றைக்கும் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். வேத வார்த்தையின்படியே வலது இடதுபுறம் சாயாதபடி உண்மையே பின்பற்றி செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவநாம மாத்திரம் எங்கள் மூலமாய் ஆண்டவரே அப்பா மகிமை நிறையட்டும். எங்களை அப்ரோஜனமார்கள் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எல்லா கன மகிமை துதி புகழுமாக்கே செலுத்துகிறோம். தேவ ஞானம், தேவ புத்தி எங்களை நிறைத்து ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் மகிமை அடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.